ஹalleluya ஸ்தோத்திரம் 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 பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஐரிக் சொல்லுங்க ஆண்டவரே நீ நல்லவர் நல்லவர் ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்கச் செய்தீர் ஏற்றுக்கொண்டீர், பிழைக்கச் செய்தீர் ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உமது இரக்கத்தை
பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீ நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே. ஆமே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா என்னை தேற்றினீரே, சுமந்தீரையா என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாயிருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உம் மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்கச் செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர், பிழைக்கச் செய்தீர் என்னை ஏற்றுக்கொண்டீர். ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்திற்கு முடிவே இல்லை அப்பா. உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே
என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தியது. உமது காருண்யம் என்னை பெரியவளாய் உயரத்திலே நிறுத்தியதே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் நல்லவர். இந்த உலகையாளும் தெய்வம் நீரே, இந்த உலகையாளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையே உம்மை துதிக்க வந்துள்ளோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீதி நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, மட்டுமாய் உம்மை துதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஸ்தோத்திரம் காலமே தேவ சமூகத்திலே நாம் வந்திருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் இந்த கால வேளையிலே சில வார்த்தைகளை கொண்டு நம்மோடு இடைபடுவாராக. ஸ்தோத்திரம். நீங்கள் படிக்கலாம். 149ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்தின் மேல பிரியமா
இருக்கிறார், பிரியம் வைக்கிறார் என்று இங்கே ஸ்தோத்திரம் சொல்லுகிறது. தமது ஜனத்தின் மேலே, எல்லாருமே அப்படி தானே, நம்ம ஃபேமிலி மேலே, நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம என்ன செய்வோம், கொஞ்சம் கவனமாக இருப்போம்ல. அது மாதிரி ஸ்தோத்திரம் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கிறது மாதிரி. இப்போ வேதம் என்ன சொல்கிறதுனா, தேவன் வந்து ரொம்ப யார் மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கும்போது, அருமையான தெய்வ பிள்ளையை தம்முடைய ஜனத்தின் மேலே அவர் பிரியம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ அந்த காலத்தில் இந்த வசனங்களை யாருக்கு அப்படி போய் சேரும் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் போய் சேரும். இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அளவிற்கு தேவன் நேசித்தார். ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு அவங்க மேலே பிரியம் வச்சிருந்தார். ஆண்டவர் பிரியப்படுகிற அந்த அனுபவம் இருக்க, அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம், ஒரு மகிமையான ஒரு அனுபவம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளோ மகிமையாக நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷன் மேலே பிரியம் வைக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தேவன் வந்து அவங்க மேலே ஸ்தோத்திரம் பிரியம் வைக்க காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நீங்கள் படிங்க பார்க்கலாம். அதே 149ஆம் சங்கீதத்தில் அதுக்கு மேல் வசனம் படிங்க, மேல் வசனங்களை படிங்க. அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து, அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து, தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். படிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார். பார்த்தீங்களா? அங்க மேலே என்ன சொல்றாரு பாருங்க. அவங்க என்ன பண்றாங்களாம்? பிரிய வைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்றாங்க? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, தேவன் தமது ஜனத்தின் மேல பிரியம் வைக்கிறார்னா எதுக்கு வைக்கிறாருன்னா, நல்லா கவனிங்க. அதுக்கு மேல இப்ப நம்ம படிச்சோம், திரும்ப படிங்களேன். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து, தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். பார்த்தீங்களா? தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை என்ன செய்வாங்க? கீர்த்தனம் பண்ண கடவர்கள். அப்படி யாரெல்லாம், எந்த மனுஷன் எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறார்களோ, ஸ்தோத்திரம் பண்றாங்களோ, நடனத்தோடு கீர்த்தனம் பண்றாங்களோ, நடனத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில தான் தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுகிறார்? பிரியம் வைக்கிறார். சொல்லுங்க, தமது ஜனத்து மேல என்ன வைக்கிறார்? பிரியம் வைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்துங்க, வேற யாரு துதிச்சாலும் அவர் விரும்புறது இல்லை, தமது பிள்ளைகள் துதிக்கிறத அவர் விரும்புறாரு. அல்லேலூயா. எல்லாம் இங்க பாருங்க, என்ன பாருங்க, காலையில ஒரு கையை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப ஸ்தோத்திரம். தேவன் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பிரிய வைக்க விரும்புறார். ஆனா அவர் பிரிய வைக்கணும்னா நாம முதலாவது கர்த்தரை துதிக்கிறவங்களா மாறணும். நடனத்தோடு, கர்த்தரை களிப்போடு, நல்ல ஸ்தோத்திர கம்பீரத்தோடு, சத்தத்தோடு, கரங்களை தட்டி இப்படி நம்ம ஆராதிக்க பழகி கொள்ளணும். பாருங்க, நீங்க அப்படி ஆராதிக்க பழகி கொள்ளுகிற எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகள் மேலும் அவர் ரொம்ப பிரியமா இருப்பார், ரொம்ப பிரியமா இருப்பார். ஸ்தோத்திரம். இப்ப நம்ம குடும்பத்தில் பார்த்துங்களேன், நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது, நம்ம நல்லா அருமையாக பிள்ளைங்க செயல்படும் போது நம்ம என்ன செய்வோம்? அந்த பிள்ளை மேலே பிரிய வைக்கிறதில்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. பெற்றோர் ஆதரிக்கிற பிள்ளைங்க மேலே பெற்றோர் பிரிய வைக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் சொல்றதெல்லாம் கேட்குற பிள்ளைங்க மேலே அவங்க பிரிய வைக்க மாட்டாங்க. இதே போல தான் கர்த்தருடைய பிள்ளையை நீ ஆராதிக்கிற ஒரு மகனாக மகளாக இருந்தா உன் மேல அவர் பிரியமா இருப்பார். அல்லேலூயா. சத்தமா ஸ்தோத்திரம். நீ ஆராதிக்கணும், பேருக்கு ஆராதிக்க கூடாது, பேருக்காக ஆராதிக்க கூடாது, ஒரு நடிச்சுட்டு ஆராதிக்க கூடாது. நீ ஆராதிக்கிற ஆராதனையில ஒரு மகிமை வெளிப்படணும். நீ ஆராதிக்கிற ஆராதனையில உன் சரீரம் முழுவதும் வேர்வை ஊற்றணும். ஸ்தோத்திரம். சில பேர் வர்றதும் தெரியாது, போறதும் தெரியாது, அப்படியே வருவாங்க, உட்காருவாங்க, என்ன செய்வாங்கன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு ஆராதனை தான் நடக்கும். ஆனால் ஆராதனை பண்ணுற மாதிரி
ஒரு நடிப்பு, அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறது. சோத்திரம். ஐயா, ஒரு ஆராதனைன்னா எப்படி இருக்கணும்னு நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நம்ம வாசித்த வசனத்தை கூட அவங்க எப்படி ஆராதிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? படிங்க திரும்பவும். அவருடைய நாமத்தை நடனத்தோட துதித்து, அவருடைய நாமத்தை நடனத்தோட துதிச்சாங்களாம். இதில் என்ன ஒரு இந்த வசனத்தில் ஒரு காரியம் பண்ணியிருக்குது. என்னென்னா, ஒரு நடனத்தோடு அப்படின்னு சொல்லி எங்கெல்லாம் அது வருதோ அங்கெல்லாம் வந்து அவங்க இசைக்கருவிகளோடு தான் ஆராய்ச்சிருக்கிறாங்கன்னு எபிரேயத்தில் நம்ம பார்க்குறோம். எபிரேய இதில் பார்க்குறோம். அப்போ இந்த தாவீது கூட நடனம் பண்ணார் பார்த்தீங்களா? அது நடனம் பண்ணது வந்து நடனம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல கவனிங்க, எபிரேயத்தில் அது வந்து நடனம் இல்லை. அவர் வந்து இசைக்கருவிகளோட தான் தேவனை ஆராதிச்சிருக்கிறார். அப்படி தான் சொல்கிறாங்க. நடனம் வந்து ஸ்தோத்திரம் தாவீது பண்ண மாதிரி இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறது என்னன்னா, சொல்லுங்கள், தாவீது நடனம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் தாவீது வந்து அந்த இடத்துல நடனம் பண்ணலை. அந்த இடத்துல அவர் பண்ணது இசை வாத்தியங்களை வச்சு தான் கர்த்தரை வந்து ஆராதிச்சிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு ஆராதனை பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம வந்து நடனம் பண்ணி தான் ஆண்டவர் ஆராதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் வாத்தியங்களை நிறைய ஏற்படுத்தி அந்த வாத்தியங்கள் வழியாக தேவனை ஆராதித்திருக்கிறார்கள் என்று எபிரேய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரியமானவரே, நடனம் என்று நம்ம பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் நடனம் வருது பார்த்தீங்களா? அந்த நடனம் வர்ற இடத்துல எல்லாம் அந்த இசை கருவிகளோடு தான் தேவனை அவங்க ஆராதிச்சிருக்கிறாங்க என்று தான் பொருள்படுகிறது. ஆனால் நம்ம வந்து நடனத்தோடு ஆராதிக்கிறான்னு சொல்லி இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? எல்லா இடங்களையும் நடனத்தோடு ஆராதனை பண்ணுறோம், நடனம் துதிக்கிறோம். இது வந்து வேதத்திலே இல்லாத ஒரு சம்பவங்கள் என்று வேத வல்லுநர்கள் நமக்கு அதை அறிவிக்கிறார்கள். பார்த்தீங்களா? அப்போ ஸ்தோத்திரம், அந்த வேத வசனத்தின்படி எபிரேயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வந்து நடனம் அல்ல, அது ஒரு இசைக்கருவியோடு தேவனை ஆராதித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அது எங்கெல்லாம் நடனம் என்று வருகிறதோ அந்த இடத்துல வந்து இசை கருவிகளோடு தான் தேவனை ஆராய்ச்சிருக்கிறாங்கன்னு அது ஒரு ஸ்தோத்திரம். அது ஒரு வாத்திய கருவி. அந்த வாத்திய கருவி மூலமாக தான் அதை வந்து தேவனை ஆராய்ச்சிருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. ஆக தமிழ் பைபிளில் வந்து அந்த எப்படி சொல்லப்படுகிறதுனா நடனத்தோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், இதில் நமக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கிறது. இது நம்ம ஆரம்ப காலம் முதல் நடனம் அப்படி தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆனால் இது இன்றைய காலகட்டத்தில் எபிரேய வேதத்திலே நாம் பார்க்கும்போது அது வந்து நடனம் இல்லை. ஹல்லேலூயா. அது இசை வாத்தியங்களோடு தேவனை ஆராதிக்கிற அனுபவங்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற இசை வாத்தியங்களோடு தேவனை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே தேவன் பிரியமாக இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், யார் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்? நல்ல ஆராதனம், நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். நீங்கள் 150வது சங்கீதம் படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 150 படிங்க பார்க்கலாம். அதில் எப்படி ஆராதிக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். பார்த்தீங்களா? அவரை பரிசுத்த ஸ்தலத்தில் துதிக்கணும். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார்ல. பார்த்தீங்களா? கொடுத்துருக்கிறார்ல. பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து இப்போ என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோமா இல்லை அப்படியே உட்காந்து எழுந்திரிச்சு போகிறோமா? ஸ்தோத்திரம். எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாரு பாருங்க. திரும்ப படிங்க அந்த வசனத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே துதியுங்கள். துதிக்கிறவங்க மேல ஆண்டவர் அவ்வளோ பிரியமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை அவ்வளோ பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் பிரியமா இருக்கிற அந்த நல்ல அனுபவத்தை நாம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரி, தேவன் பிரியம் வைக்கிறார் யாரை? நான் ஆராதிக்கிறவங்க மேலே, கர்த்தரை துதிக்கிறவங்க மேலே. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்கள் அதே 150 சங்கீதம் அடுத்த படிக்க பார்க்கலாம். வரிசையாக படிங்க. அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். பார்த்தீங்களா? எப்படி துதிக்கணும்னு ஆண்டவருங்க சொல்லி தரார்.
நான் உன் மேலே பிரியமாக இருக்கிறேன், ஆனால் நீ எப்படி துதிக்கணும் இப்போ நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி பாருங்கள். வல்லமை விளங்க ஆகாய விருவை பார்த்து கத்தரை துதிங்க. சோத்திரம். படைப்புகளை பார்க்கணுங்க, இப்படிப்பட்ட வானங்களை பார்க்கணும். சோத்திரம். அல்லேலூயா. அங்கே காலையில் ஸ்தோத்திரம், அந்த மாதிரிலாம் காலையில் ஸ்தோத்திரம் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் அப்படியே விடிய ஆரம்பிச்சிருது. 4:30 மணிக்கெல்லாம் விடிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அப்படி ஒரு 5 நான் ஜெபம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தா பட்ட பகல் மாதிரி மாறிடும். 5 மணிக்கு ஜெபம் ஆரம்பிக்கும் போது அப்படியே பட்ட பகல் மாதிரி மாறிடுது. ஸ்தோத்திரம். அப்படி நல்ல ஒரு வெளிச்சம்லாம் வந்துடும், அந்த மாதிரி மாறிடும். ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய படைப்புகளை பார்க்கும்போது என்னடா, நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்திருக்கோம், தள்ளி வந்தாலும் இந்த இடத்துல இப்படி ஒரு சூழ்நிலை. ஸ்தோத்திரம். இது ஸ்தோத்திரம் வேறு ஒரு நாடுகளில் உள்ள மணி, அது அந்த அந்தமான் பகுதியில் இருக்கிறது. ஆனால் அந்தமான் இந்தியாவை சார்ந்தது, இந்தியா மணி தான் அதில் நம்ம பயன்படுத்தணும். அதனால் நேரம் அப்படி மாறி போகுது. ஸ்தோத்திரம். அது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி என்ன செய்யுது, அப்படியே மாறுது. சரி பாருங்கள். அப்போ தேவன் அந்த படைப்பை பார்த்து ரொம்ப அதிகமாக கர்த்தரை துதிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த மலைகள், சுற்றிலும் மலைகள் இருக்கிறது. அந்த மலைகளை பார்க்கும்போது மலைகளுக்கு இடையிலே சோத்திரம் அப்படி கடல்கள் ஓடுகிறது, கடல் தண்ணி இருக்கிறது. அது சுனாமி வந்த காலங்களில் அந்த சுனாமி அப்படியே அந்த மலைகளுக்குள்ளே வந்த தண்ணியெல்லாம் அப்படியே தான் நிற்கிது, இன்னும் அது இன்னும் வெளியில் போகலன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் அப்படியே உள்ளே வந்து நிற்கிது. அப்புறம் அது இல்லாமல் மலைகளை சுற்றி கடல் இருக்கிறது. அந்த கடலில் மலைகள் இடையில கப்பல் போகுது. மலைகள் இருக்குது, அது ஓரத்திலே கப்பல் போகுது. மலைகள் இருந்தாலும் மலையை சுற்றி வீடு தான் இருக்குது. வீடெல்லாம் அந்த மலைகள் மேலே வரிசையாக ஏதோ லைட்டை அடிக்க வச்ச மாதிரி அடுக்கி வச்சுருக்கிறாங்க மலையில் வீடுகளை. நல்ல அருமையான ஒரு இயற்கை, அதை பார்த்துட்டே இருக்கலாம் போல் ஒரு ஒரு சூழ்நிலை. அதுவும் நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நைட்டில் ரொம்ப பார்க்க எல்லாம் லைட்லாம் போட்டு நல்லா அழகாக இருக்கும். மலை முழுவதும் சோத்திரம் ஊட்டி மாதிரி அதை அப்படி காட்சி அளிக்கிறது. ஊட்டி மாதிரி அதுவும் இருக்குது. ஆகவே ஸ்தோத்திரம். இங்கே கடல், இது ஃபுல்லாக கடல். அந்த ஒரு தீவு தானே, அது ஒரு 38 தீவு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவே அதிக தீவு இருக்குது, இன்னும் அதிகமான தீவு இருக்குது. அது சில தீவுகளில் மனிதர்கள் போக முடியாது, போகனா கொஞ்சம் செத்துருவாங்கன்னு சொல்ல செத்தும் போயிருக்கிறாங்க. சில பேர் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி போவாங்க, போயிட்டு திரும்பி வர மாட்டாங்க. அந்த மாதிரியும் சில இடம் இருக்குது. ஸ்தோத்திரம். அதில் காட்டுவாசிகள் ஏதோ இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு யாரும் போக முடியாது, போயிட்டு வெளியில் வர முடியாது, அவர்கள் இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட இடம்லாம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் சும்மா ஒரு 2 மலையை பார்த்தோம், அவ்வளோதான். நாங்களே சுற்றி பார்க்க போல இல்லை, நம்ம ஊழியத்துக்கு தானே போனோம். சோத்திரம். சுற்றி பார்க்கணுங்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எங்கே எல்லா இடமும் சுற்றி பார்க்கலாம். சோத்திரம். ஃபஸ்ட்டு அப்படி தான் சில பேர் நினச்சாங்க, நம்ம சுற்றி தான் பார்க்க போகிறோன்னு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு சுற்றி பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங் இல்லை, நாங்கள் அப்படி வரவும் மாட்டோம், நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தான் இங்கே இவ்வளோ செலவிட்டு வந்திருக்கிறோன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் தான் ஊழியமே எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ணலை. சோத்திரம். ஒன்றும் பண்ணலை, நம்ம போய் சுற்றி பார்க்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினாலே கடகடான ஊழியங்களை ஸ்டார்ட் பண்ணி அங்கங்கே ஊழியங்களை போய் செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம், விசேஷமாக ஊழியக்காரங்க ஸ்தோத்திரம் அப்படியெல்லாம் நம்ம ஒரு ஊழிய தரிசனம் இல்லாமல் கண்ணா பின்னான்னு சுற்றி பார்க்குறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், அப்படி காசெல்லாம் செலவிட்டு வருகிற அனுபவம் இருக்க, அது மிகவும் மோசமான ஒரு அனுபவம், தப்பான ஒரு அனுபவம். ஆமாம். ஸ்தோத்திரம். உலக மனிதர்களைப் போல ஊழியக்காரர்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கும் சில ஊழியர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸ்தோத்திரம். சுற்றி பார்க்குறதும், நான் அங்கே போனோம் இங்கே போனோம், அதை பார்க்கணும் இதை பார்க்கணும், கடவுளுடைய ஊழியத்தை பண்ணாமல், ரட்சிக்கப்படுவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லாமல், இப்படி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் உலகத்தை சுற்றிட்டு வரத்துக்கு தான் அநேகர் என்ன பண்ணுறாங்க, பல இடங்களுக்கு போகிறாங்க. ஸ்தோத்திரம். அது மிகவும் தப்பானது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பிரியப்படுகிற பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஊழியத்தில் தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். அவன் ஊழியம் செய்கிறதுல தான் அவன் கவனத்தை செலுத்தணும். அவன் சும்மா கண்ணாப்புனா நான் அங்கே போகிறேன் சுற்றி பார்க்க போகிறேன். ஸ்தோத்திரம். இது கடவுளுடைய காணிக்கை காசெல்லாம் எடுத்து நம்ம அப்படி பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஏராளமான பணங்களை செலவு பண்ணுறாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, ஆடம்பர செலவுகள்.
சுற்றி பார்க்கறதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. ஒரு ஹோட்டல் போனால் அதில் எவ்வளோ செலவு தெரியுமா? அழகாக பண்ணுறாங்க. சோத்திரம். எத்தனை ஏழைகள் இன்னைக்கு ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு ட்ரெஸ்ஸு இல்லாமல் வேதனைப்படுறாங்க தெரியுமா? சோத்திரம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள் விளையாடுகிற இடத்துல போய் பாருங்க, அந்த பிள்ளைகளுடைய சோத்திர சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று. ஸ்தோத்திரம். ஒரு தின்பண்டத்துக்கு ஏங்கி கொண்டிருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கும் தவிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம எவ்வளோ பணங்களை கொண்டு போய் வீணா சோத்திரம் செலவு பண்ணுறோம். ஹல்லேலூயா. எல்லாம் யோசிச்சு பாருங்க. தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அது மாதிரி சோத்திரம் ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி பணங்களை கண்ணா பின்னாடி செலவு பண்ணுற இந்த அனுபவத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். கொஞ்சம் செலவை குறைச்சிக்கிட்டு ஒரு ஏழைக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா அது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஸ்தோத்திரம். இந்த விஜய் டிவியில் பாலான்னு ஒரு பையன் வரான். அவனை பாருங்கள், அவனுக்கு யாராவது உபதேசம் பண்ணியிருப்பாங்களா, நீ இப்படி பண்ணு அப்படின்னு? யோசிச்சு பாருங்க. அவன் உழைப்பில் வருகிற அவ்வளோ பணங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறான். சோதரன். ஆனால் நமக்கு வர பணங்கள் எல்லாம் இப்படி சுற்றி பார்த்து செலவு பண்ணுற, இது எவ்வளோ வேதனைக்குரிய இடம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு ஃபேமிலி எல்லாரும் பிள்ளைங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க, ஒரு காரியத்தை சுற்றி பார்க்குறோம், ரைட்டு. ஆனால் இதே பொழப்பாக நடந்தால் என்ன பண்ணுறது? ஊழியக்காரங்க இதே பொழப்பாக இருக்கலாமா? ஊழியக்காரங்க இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கலாமா? அதுக்கு தான் நம்ம அழைச்சார ஆண்டவர். ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். காணிக்கை காசை ரொம்ப பார்த்து செலவு பண்ணணும். ஸ்தோத்திரம். நிறையா இருந்தால் ஏழைகளுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க. பணத்தை கருப்பு பணமாக வச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கருப்பு பணம் இல்லாதவங்க இல்லை, நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் அதை வெளியில் எடுக்க முடியாமல் தவிக்கிறீங்க. அதை எடுத்து ஏழை எளிய ஊழியங்களுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம் உதவி செய்யலாம். இல்லைன்னா இன்கம் டேக்ஸ்காரன் வந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ரைடு பண்ணாங்க, ரைடு பண்ணி எவ்வளோ கோடிகளை சுற்றிட்டு போனாங்க பார்த்தீங்களா? சுற்றிட்டு போனாங்களா இல்லையா? அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஏழை எளிய ஊழியங்களுக்கு, சுவாச மக்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். கண்ணா பின்னாண்டு ஸ்தோத்திரம் நாம் பணங்களை செலவிடக்கூடாது. காணிக்க பைசாவாக பாருங்கள். ஸ்தோத்திரம். எனக்கு பயம், அதனால தான் நான் சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்தோத்திரம் இந்து கோவில்களை கட்டுவேன். இந்து கோவில் சின்ன சின்ன கோவிலை கட்டுவேன். அந்த கோயிலை கட்டி அதுக்கு திருவிழா நடத்துவேன். அப்படி திருவிழா நடத்தும் போது ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வீடாக போய் ஸ்தோத்திரம் அந்த வீட்டில் சேகரிப்பேன். பணம் சேகரிப்பேன். பணம் கொடுக்க மாட்டாங்க யாரும், எல்லாம் அந்த பிச்சைக்காரனுக்கு போடுற சில்லறை காசு மாதிரி கொடுப்பாங்க. என்ன பண்ணுறது? என்னுடைய தேவ பக்தி. அதனால் ஒவ்வொரு வீடாக போய் நாங்கள் திருவிழா பண்ணுறோம், எங்களுக்கு காணிக்க கொடுங்கன்னு சொல்லி கேட்போம். உடனே அந்த மக்கள் ஓடி போய் டப்பாவை திறந்து சில்லறை காசை எடுத்துகிட்டு வந்து போடுவாங்க. சோத்துட்டேன். அதனால தான் நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்பட முடியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்புறம் அந்த சில்லறை காசெல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து ஒரு கும்பலாக கொஞ்சம் காசு தேரும். அதை அப்படியே எடுத்து பத்திரமா என்னுடைய பையில் போட்டு இவ்வளோ வந்திருக்குமான்னு சொல்லுவேன். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ போயிட்டு தீவார்த்தனை பொருளெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை ஒரு பில் கொடுப்பாங்க. அந்த பில்லை எடுத்துகிட்டு போய் எல்லா பொருளையும் வாங்குவேன். அந்த பைசாவில் ஒரு பைசா கூட நான் எடுக்க மாட்டேன். சோத்திரம். நான் நினச்சா அதில் பைசா எடுத்துக்கலாம், எடுத்து என்ன வேணாலும் பண்ணலாம். சோத்திரம். சினிமாலாம் பார்க்கலாம். ஆனால் நான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன். அது கடவுளுக்குன்னு வாங்கின பைசா. எனக்கு அந்த சின்ன வயசுலேயே அந்த கடவுள் பைசான்னு சொல்லி அந்த ஒரு பயபக்தி எனக்குள்ளே இருந்தது. அதனால் அந்த பைசாவை அப்படியே பத்திரப்படுத்தி கொண்டு போய் மிச்ச காசை கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துருவேன், எடுக்க மாட்டேன். சோத்திரம். இன்றைக்கும் அப்படி தான். என்னுடைய காணிக்கை காசை நான் வீணாக விரயம் பண்ணதில்லை, செலவு பண்ணதில்லை. சோத்திரம். நான் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். சோத்திரம். அதனால் எனக்கு இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் அள்ளியும் கொடுக்க மாட்டேன். அது கொடுக்கவும் முடியாது. இருக்கும்போது கொடுக்குறேன், கேட்கும்போது கொடுத்துட்றேன். ஆனால் இல்லாதப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் ஸ்தோத்திரம், நான் அதை சேர்த்து வைப்பதும் இல்லை. அதை நாங்கள் ஸ்தோத்திரம் அப்படி வச்சு அப்படியே ஒரு மொத்தமாக கொண்டு போய் செலவு பண்ணுற அந்த அனுபவமும் இல்லை. எங்கள் வீட்டில் காசு கேட்டால் கூட என்கிட்ட மொத்தமாக நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லை. சும்மா சில்லறை காசு தான் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இதுக்கு பேர் பிசினித்தனம் இல்லை. கடவுளுடைய காணிக்க காசை
கண்ணா அப்படின்னு செலவு பண்ணக்கூடாது, பார்த்து தான் செலவு பண்ணணும். அதனால் சோதரம் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இது நிறைய பேர் பிரசங்கமும் பண்ணிவிடுவோம். ஆனால் ஏன் நமக்கு வருகிற காணிக்கை காசெல்லாம் கணக்கு கொடுக்குன்னு தெரியாதா? ஸ்தோத்திரம். அப்போ கண்டிப்பாக கொடுக்கணும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம எவ்வளோ வருவாய் வருது, இதெல்லாம் ஸ்தோத்திர உண்மையாக சபை நடத்துகிறவங்க அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுப்பாங்க. கணக்கு கொடுக்குறோம், நாங்கள் அரசாங்கத்துக்கு கணக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். வருஷம் வருஷம் அப்படி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் யாரையும் ஏமாற்றுகிறவர்கள் அல்ல, எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதனால் நமக்கு வருகிற பணங்கள் எதுவாக இருந்தாலும் நாம் அதை நேர்மையாக செலவு பண்ணி ஸ்தோத்திரம் அதுக்குண்டான கணக்குகளை நாம் வச்சிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். சரி, இப்படி தேவன் தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். அப்போ தேவனை ஆராதிக்கிற சில அனுபவங்கள் இருக்கிறது. அந்த முறைப்படி தேவனை ஆராதிக்கும் போது அவங்க மேலே அவர் பிரியம் வைக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. அதனால் தேவன் தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்க காரணம் என்னன்னா, அவர் தமது ஜனங்கள் சொல்லுகிற அந்த துதிகளை அல்லது ஆராதனைகளை ஸ்தோத்திரங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அதனால தான் அவங்க மேலே அவர் பிரியமாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அதனால தான் அவர் மேலே பிரியமாக இருக்கிறார். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க அவரை துதிக்கணும். நம்ம ஆண்டவரே துதிக்கிறதுல கடமைப்பட்டிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நீங்கள் இன்னொரு வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 24:1 படிங்க. அதில் பாருங்க. படிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. நல்லா கவனிக்கணும். பிரியம்னு இப்போ படித்தோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது ஆண்டவருக்கு பிரியம் என்று படித்தோம். இப்போ அடுத்தது பாருங்க. அவர் சொல்கிறாரு, அப்படி துதிக்கிறவங்கள, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுறவங்கள, என்ன ப்ரைஸ் பண்ணுறவங்கள, தேங்க்ஸ் பண்ணுறவங்கள எனக்கு இப்போ என்னன்னா ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமாம், ஆசீர்வதிக்கணுமா? ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியமா? ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை ஃபுல்லாக படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது. ஸ்தோத்திரம். யாரு கண்டது? பீலேயாம் கண்டபோது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, யாரு கண்டா? பீலேயாம் கண்டார். ஸ்தோத்திரம். கண்டார்ல? கண்டாரா இல்லையா? சொல்லுங்க, கண்டாரா? ஆமாம். பீலேயாம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று கண்டார். சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று கண்டவரே என்ன செய்யணும்? சொல்லுங்க தேவ பிள்ளையே, சொல்லுங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியம்னு சொன்னார்ல, அப்போ பிரியம் கண்டவர் இப்போ என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். அப்போ அறிஞ்சி அதன்படி செயல்படுகிறது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஆனால் இந்த பீலேயாம் அப்படி அவர் செய்யலை பாருங்க. சொல்லுங்க, அவர் அப்படி செய்யாமல் வேற மாதிரி பண்ணிட்டார். சொல்லுங்க, என்ன பண்ணிட்டாருங்க? வேற மாதிரி பண்ணிட்டார். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு? வேசித்தனம் பண்ணவும், விக்கிரக ஆராதனை பண்ணவும், பாலாக்குடைய பேச்சை கேட்டு அவனுடைய நல்ல கவனிங்க, அவனுடைய வார்த்தையின்படி அந்த ஜனங்களை மோசம் போக்குகிற வேலையை செய்ய ஆரம்பிச்சாரு. யாரு? பீலேயாம். ஸ்தோத்திரம். பீலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்க தான் பிரியம். நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்ச பிறகு பாருங்க, நான் தெரிஞ்ச பிறகும் அவர் என்ன பண்றாரு? பாலாக்கு கூப்பிட்றான்னு சொல்லி போறதுக்கு அவர் நிற்கிறார். ஸ்தோத்திரம். இப்போ இவர் தான் சொல்றாரு, இந்த வசனத்தை மோசே மூலமா இவர் சொல்றாரு. பார்த்துங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது. ஸ்தோத்திரம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்று அவர் தான் சொல்றார். பார்த்தீங்களா? அவர் தான் சொல்றார். ஸ்தோத்திரம். ஆகவே இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது பிரியம்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம். பயங்கரமாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவர் பயங்கரமாக சில வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஸ்தோத்திரம். நீங்கள் என்னாகமம் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா அவருடைய முழு கதையை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் போக வேண்டான்னு சொல்லியும் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்காக அவர் போகிறார். ஸ்தோத்திரம். அப்படி போகும்போது ஆண்டவர் அங்கே அவர் வழிநடத்தல பாருங்க. கர்த்தர் அவருக்கு எதிர்படுகிறான், பீலேயாமுக்கு எதிர்படுகிறான். எதிர்பட்டு என்ன செய்கிறார் பாருங்க. படிக்கல பார்க்கலாம் அப்படியே. ஸ்தோத்திரம். அப்போ பீலேயாம் வந்து கழுதை மேலே சவாரி பண்ணி போகிறார். இங்கே பாலாக்கிட்ட போகிறார். போகிற வழியில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, எத்தனையோ முறை போக வேண்டாம்னு சொல்லிவிட்டார். சொன்ன பிறகு இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப துணிகரமாக போகிறார். ஸ்தோத்திரம். போகும்போது ஆண்டவர் ஒரு உருவின பட்டயத்தோடு என்ன செய்கிறார் சொல்லுங்க, எதிர்படுகிறார். எப்படி வராரு? உருவின பட்டயத்தோடு எதிர்படுகிறார். ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதை ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தான் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வேண்டான்னு சொல்லியும் அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஹேபிட். அந்த ஹேபிட்டின் படி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்க என்ன செய்கிறாங்க, செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு அந்த மாதிரி விஷயங்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் நல்லா கவனிங்க. அவன் எவ்வளவு பேசியும் அவன் கேட்கவில்லை. அவன் வந்து மறுபடியும் அந்த ஸ்தோத்திர இடத்திற்கு அவன் போகிறான். அந்த இடத்திற்கு போகிறதுனால இப்போ ஸ்தோத்திரம் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த பீலேயாம் ஸ்தோத்திரம் போகிறதை அந்த கழுதை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. நீங்கள் 26ஆம் வசனம் படிக்கும்போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்கமான இடத்திலே நின்றான். ஸ்தோத்திரம். அப்படி நிற்கும்போது கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் என்ன செய்தது, படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடிக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, அது வந்து பாதை விடலையும் அதை போட்டு அடிக்கிறான். ஸ்தோத்திரம். போட்டு அடித்து அதை புண்படுத்துகிறான். அப்படி புண்படுத்தும் போது அப்போ தான் என்ன செய்யுது, அப்பொழுது பீலேயாம் ஸ்தோத்திரம் 28வது வசனம், உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன். பார்த்தீங்களா, கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹல்லேலூயா. கழுதை பேச ஆரம்பிச்சு. பிலேயாமுடைய மதிகேட்ட கழுதை வந்து வெளிப்படுத்துது. ஸ்தோத்திரம். அது பேசுது, எப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியன்னு கண்டியடா தம்பி, இப்போ வந்து நீ இப்படி வந்துட்டியடா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது பிரியன்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கடா இங்கே போகிற, இங்கே எங்கடா போகிற என்று சொல்லி இப்போ அது குறுக்க நிற்கிறாரு. அப்போ நின்னதுனால இப்போ கழுதை என்ன செய்யுது, பேச ஆரம்பிக்குது. கழுதை பேச ஆரம்பிக்குது. சொல்லுங்க, கழுதை சொல்லுங்க. கழுதை என்ன செய்யுது, இப்போ நீங்கள் பேசுங்க. இப்போ நீங்கள் பேசுகிற நேரம். அன்னைக்கு பிள்ளையாம்கிட்ட கழுதை பேசில்ல, இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுவோம், விடுங்க. அதுக்காக வந்து அப்படியே வாயை மூடிட்டு அப்படியே இருக்கக்கூடாது, வாயை கொஞ்சம் திறக்கணும். அல்லேலூயா. காலையில் வாயை மூடனா என்ன வரும், தூக்கம் வரும், கொட்டாய் வரும். கொஞ்சம் வாய் திறந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகவே இப்போ பீலேயாம் மதிகேட்ட கழுதை தடுத்துட்டாங்க. ஐயா கழுதை ஐயா தடுத்து இப்போ சொல்கிறாரு, ஏண்டா 3 வருஷமாக எத்தனை முறைடா என்னை அடித்த, 3 முறை என்னை அடிச்சுட்டியாடா, நான் என்னடா உனக்கு பண்ணேன் துரோகி, என்னை இப்படி போட்டு அடிச்சிட்டியாடா, நான் என்னைக்காவது உனக்கு இப்படி பண்ணியிருக்கேனாடா. கேட்குது பாருங்க, எவ்வளோ சூப்பராக கேட்குது பாருங்க. நான் என்னைக்காவது உனக்கு இப்படி பண்ணியிருக்கேனாடா அப்படின்னு சொல்லி அந்த கழுதை கேட்குறது. அப்பொழுது பீலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் சொல்கிறான் பாருங்க. என்ன நீ என்ன பண்ணுற, பரியாசம் பண்ணிட்டு வர என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நீ பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்று சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய் என்றெல்லாம் சொல்லி இப்போ பேச ஆரம்பிக்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்கள். அப்புறம் அடுத்தது சொல்கிறாரு, ஸ்தோத்திரம், ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தா இப்பொழுது நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், உன்னை கொன்று போடுவேன். சொல்லுங்க, என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன். அவ்வளோ வெறி.
யார் மேலே? யார் மேலேங்க? இவன் பண்ணுற தப்புக்கு பீலையாம் யார் மேலே வெறி கொண்டிருக்கான்? கழுத மேலேங்க. பேசுகிற கழுத மேலே. கழுத பேசுனா இவன் ஆச்சரியப்படணுமா இல்லையாங்க? இது வரைக்கும் கழுத பைபிளில் பேசியிருக்கா? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பேசியிருக்கா? பேசவே இல்லை. இவன் அதே ஒரு புதுமையாக இல்லை பாருங்க. ஐயோ என் கழுத பேசிட்டு ஊர் ஊரா போய் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம இவன் என்ன பண்ணிட்டான் பாருங்க. அது பேசின கழுதைய போய் என்ன பண்ணிட்டான்? அடிக்க போறான், பட்டயத்தை எடுத்து வெட்டி போடுவான்றான். என்ன வேலை பண்றான் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படியோ அவன் கேட்கவே இல்லைங்க. 22ஆம் அதிகாரத்தில் ஐயா என்ன பண்ணாரு சொல்லுங்க. அழகா இப்படியெல்லாம் பண்ணார். போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி எல்லாம் பண்ணார். ஆனால் அவர் கேட்கவே இல்லை. அவர் ஸ்தோத்திரம் என்ன செய்கிறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஸ்தோத்திரம் அவர் பேசிக்கொண்டே செயல்பட்டு கொண்டே இருந்தார். ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் படி பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிங்க. 31:8. அவர்களை கொன்று போட்டதும். இப்போ நல்லா கவனிங்க. அவர்களை கொண்டு போட்டதும் இன்றி மீதியானியரின் 5 ராஜாக்களாகிய ஏவி, ரேக்கேம், சூர், ஊர், ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பீலையாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கழுதை சொல்லி கேட்கல. இதுக்கு அவ்வளோதான், இது இனிமேல் தேராதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறார்? யுத்தத்தில் கொண்டு போய் விட்டுட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல மனுஷன் உரியாவே என்ன பண்ணான்? யுத்தத்தில் வெட்டுப்பட்டு செத்தான். இப்போ உரியாவோட வேணா பெரிய ஆளா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேசத்தின் மேலே எவ்வளோ வைராக்கியமாக இருந்தான் உரியா. அவனுக்கே இந்த கோலம் பாருங்க. ஸ்தோத்திரம். இப்போ இவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் மேலே சரியாக பிரியம் இல்லை. அதனால் இவருக்கு இப்போ என்னாச்சுன்னா, யுத்தத்தில் அந்த மீதியானியருடைய ராஜாக்கள் ஒரு 5 பேரை வெட்டி போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல இவரும் போய் நின்றுருக்கிறாரு. இவரையும் வெட்டி போட்டாங்க. ஸ்தோத்திரம். வெட்டி போட்டு இப்போ பீலையாம் கடைசியாக வெட்டப்பட்டு செத்து போனார். ஸ்தோத்திரம். இது காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிறவங்க அவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருந்தார். அதை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று கண்ட பிறகு இவர் போய் என்ன பண்ண சபிக்க ஆரம்பிச்சிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை. இதுதான் ரொம்ப தொந்தரவு. ஆவிக்குரியவங்களை யாரும் சபிக்காதீங்க. ஆவிக்குரியவங்களை யாரும் டச் பண்ணாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆவிக்குரியவங்க தனி மனிதன் அல்ல. அவங்க உலக அண்டாசாரங்களை படைத்த அந்த ஸ்தோத்திர எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் என்கிற தெய்வத்தோடு அவர்கள் சேர்ந்துருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க. அதனால் அவங்க தனித்து நிற்கலை, அவங்க ஒரு சேனையோடு நிற்கிறாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக செயல்படுறது நல்லதல்ல. ஸ்தோத்திரம். இந்த பேலியாவின் சம்பவம் உண்மை என்று சொன்னால், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புகிறாங்களோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி வேலை செய்கிறாங்களோ, அவங்க முடிவும் இப்படி தான் இருக்கும் என்று இந்த வேதம் நமக்கு தெளிவாக எச்சரித்து சொல்லுகிறது. ஆகவே இந்த வேத வசனங்கள் சமூலமும் சத்தியமாக இருக்கிறது என்பதை நாம் மறக்க வேண்டாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். தேவன் நம்மை அவ்விதமாக நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பிள்ளைகள் சோதரன் நல்ல கவனிங்க. கர்த்தரை துதிக்கிறவங்க மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். சோதரன் அடுத்தது சோதரன் பீலையாம் கண்டது என்னன்னா, அந்த துதிக்கிற தேவஜனங்கள் ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவர் கண்டார். கண்ட பிறகும் அவர் ஒழுங்காக இல்லாமல் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை துதிக்கிற அனுபவத்தை விட்டு பிரிக்கிறதுக்கு பல பாடுகளை பட்டார். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தோம். அதனால் கர்த்தருக்கு கோபம் உண்டது. கோபம் உண்டு பீலையாமை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். பார்த்தீங்களா? பீலையாம் ஒரு யுத்தத்திலே ஒரு ஸ்தோத்திர எதிரி மறிக்கிறது போல் மறித்து போனார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைய நல்ல செயல்படுவோம், நல்ல உண்மையாய் தேவ சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டுடைய ராஜ்யத்துக்குரிய பணியை இன்னும் விரிவுபடுத்துவோம். இன்னும் சோத்திர கர்த்தரை துதிக்கிறதுல, சோத்திர தேவனை மகிமைப்படுத்துகிறதுல, தேவ ஜனங்களை ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறதுல உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டு கர்த்தருடைய வேலையை சிறப்பாக நீங்கள் செய்யுங்க. கர்த்தர் உங்கள்
எல்லைகள் எல்லாவற்றையும் விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் பலப்படுத்துவார். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய சர்வ வல்லமை படைத்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டுடைய கரம் மட்டும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும், இரத்த கோட்டைகள் மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருவேளை இயேசு இந்த பகலில் வருவீர் என்றால் நாங்கள் உம்முடைய வருகையிலுமே சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். இந்த வசனங்களை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மேலே உங்கள் அக்கினி இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். உங்களுக்கு புதுசு இல்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பெரியும். அதை பிழையாம் கண்டார். ஆசீர்வதிப்பினாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஸ்தோத்திரம். நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.